நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய கிரிவல பாதை நீதிமன்ற உத்தரவின்படி அடைக்கப்பட்டிருப்பதால் எந்தவித வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை. இந்நிலையில் கோவில் சாலை நோக்கி பல்சர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற இளைஞர் ஒருவர் கிரிவல பாதையில் அடைக்கப்பட்டிருக்கும் கேட் அமைக்கப்பட்ட இடத்தில் மோதுவது போல் நிலை தடுமாறியுள்ளார். அங்கிருந்தவர்கள் கிரிவல பாதையில் அனுமதி இல்லை என திருப்பி அனுப்பியுள்ளனர். அந்த இளைஞர் மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு திரு ஆவினங்குடி சாலையில் வரும்பொழுது அதிவேகத்தில் வந்தபொழுது எதிரே வந்த ஆட்டோ மீது மோதியதில் தூக்கி சாலை போரத்தில் வீசப்பட்டார். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் அருகில் இருந்த காவல் உதவி மையத்திலிருந்து காவலர்களுடன் இணைந்து 108 ஆம்புலன்ஸ் மூலமாக பழனி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். போலீசார் விசாரணையில் அந்த இளைஞர் பெயர் சக்தி, வயது 34 என்றும் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதும் தெரியவந்தது. இளைஞர் ஒருவர் அதிக மதுபோதையில் ஆட்டோ மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.